இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் நம்மளோட பெரும்பான்மையான நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸ்ன்னு மொபைல் லேப்டாப் டேப்லெட்டோடய போச்சு. இந்த வீடியோவில் நாம் 40,000 பட்ஜெட்டில் நாமளே ஒரு டெஸ்க்டாப்பை எப்படி வீட்டில் அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பர்சனல் பிசி வேணும்னு கேட்குறவங்களுக்கு என்னோடய சஜஷன் ஒரு டெஸ்க்டாப்பாக தான் இருக்கும். இல்லை என்ன தான் லேப்டாப் ஒரு போர்ட்டபிள் டிவைஸாக இருந்தால் கூட அதில் நிறைய கான்ஸ் இருக்குது. டெஸ்க்டாப்பில் நாமளே நம்மளோட விருப்பத்துக்கு அந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நாமளே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எப்போயாவது அப்டேட் பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். அதனால் என்னோட சஜஷன் ஒரு டெஸ்க்டாப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் 40,000 பட்ஜெட்டில் Ryzen 3 ப்ராசஸரோட M2 SSDயோட ஒரு அழகான கேமிங் பிசி, ஒரு பர்சனல் பிசி எப்படி கேமிங் கேபினட்டோட அசம்பிள் பண்ணுறது இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்களுக்கு போகலாம். வெல்கம். ஏன் எதுக்கு எப்படி இந்த பிசியில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜிகாபைட்டோட B450M DS3H அப்படின்ற ஒரு மதர் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மதர் போர்டோட ஸ்பெக்ஸை நான் சொல்லிடுறேன். இது AMD Ryzen ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணக்கூடியது. AMDயோட AM4 சாக்கெட் சப்போர்ட் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்திங்கன்னா AMD B450 சிப்செட் தான் இதில் இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடிய PCI ஸ்லாட்ஸ் பார்த்திங்கன்னா 3 PCI ஸ்லாட்ஸ் இருக்குது. 16X ஸ்லாட்ஸ் 3 ஸ்லாட்ஸ் இருக்குது. டூயல் சேனல் DDR4 ரேம் இது சப்போர்ட் பண்ணோம். எத்தனை ரேம் இதில் போடலான்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சேனல் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 சேனல் இருக்குது. அதே மாதிரி 2 PCI எக்ஸ்பிரஸ் ஸ்லாட் மினி ஸ்லாட் இருக்குது. சேட்டா ஸ்லாட் வந்து 4 இருக்குது. சேட்டா போர்ட் 4 ஹார்ட் டிஸ்க்கை நம்ம இதில் கனெக்ட் பண்ண முடியும். ஒரு M2 SSD ஸ்லாட் இருக்குது. நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய SSD ஸ்லாட் SSD பார்த்தீங்கன்னா M2 SSD NVMe SSD தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதில் USB 6 USB இருக்குது. USB 3 சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ பார்த்திங்கன்னா 8 சேனல் HD ஆடியோ இதை சப்போர்ட் பண்ணோம். வயர்லெஸ் பார்த்திங்கன்னா இன்டெல் டூயல் பேண்ட் வயர்லெஸ் இருக்குது. 5 GHz 2.4 GHz இது சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்பில்ட் ப்ளூடூத்தும் இருக்குது. இன்பில்ட் ப்ளூடூத் அண்ட் வைஃபை இதில் இருக்குது. இது எல்லாமே இந்த மதர் போர்டில் இருக்குது. அதுக்கடுத்தா இருக்கக்கூடிய ப்ராசரை பற்றி பார்த்தோன்னா ப்ராசர் வந்து AMDயோட Ryzen 3 ப்ராசர் 3200G ப்ராசர் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 4 கோர்ஸும் 4 த்ரெட்ஸும் இருக்குது. இன்பில்ட்டாகவே ரேடியன் வேகா 8 கிராஃபிக்ஸ் இருக்குது. அதனால் ஒரு மினிமமான ஒரு கிராஃபிக்ஸ் சப்போர்ட் இருக்குது. மினிமமான கேம்ஸ் எல்லாமே இதில் எந்த கிளிச்சஸும் இல்லாமல் ஈஸியாக நம்ம விளையாட முடியும். அதே மாதிரி கிளாக் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 4 GHz மேக்ஸிமம் 4 GHz இது இருக்குது. 65 வாட்ஸ் பவர் கன்சப்ஷன் இது எடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஹையர் கிளாக் ஸ்பீட் 4 GHz கிளாக் ஸ்பீடு இருக்குது. கிராஃபிக்ஸ் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா 1250 MHz கிராஃபிக்ஸ் ஸ்பீடும் இதில் இருக்குது. AMDயோட ரைட் ஸ்டீல் அப்படின்ற இந்த ஃபேன் மேலே கூலர் ஃபேன் வந்து இதில் CPU ஃபேன் இதில் இன்பில்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்தாக இதில் யூஸ் பண்ணக்கூடிய SSD சாலிட் ஸ்டேட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம், சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம ஹார்ட் டிஸ்க்கை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய என்ன அப்படின்னா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். அதுலேயுமே M2 இருக்குது. இந்த மதர் போர்டு நீங்கள் M2 இருக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி மதர் போர்டாக நீங்கள் வாங்கிக்கணும். M2 SSD NVMe SSD இதில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதோட ரீடிங் ஸ்பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசியில் எந்த லேகும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம எப்பயுமே இங்கே சஜஸ்ட் பண்ணுறது ஒரு சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் நார்மலோட ஹார்ட் டிஸ்கில் 1 TB இருக்கக்கூடிய விலை தான் 500 GB இருக்கும். நாம் இப்போ பொதுவாகவே எந்த ஃபைல்ஸையும் சேவ் பண்ணி பார்க்குறதில்ல. பொதுவாக வீடியோஸ் எல்லாமே நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் தான் பார்க்குறோம். வீடியோஸை சேவ் பண்ணி பார்க்குற பழக்கம் இப்போ பொதுவாக குறைஞ்சிருச்சுன்றதுனால ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி குறைவாக இருந்தாவே போதும். ரைட்டிங் ஸ்பீட் நல்லா இருக்குன்றதுக்காக இங்கே M2 SSDயை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரூசியலோட 500 GB M2 SSDயை இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரேம் பார்த்திங்கன்னா 8 GB க்ரூசியலோட 8 GB ரேம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது எக்ஸ்டர்னல்ஸ் பார்த்திங்கன்னா கீபோர்ட் மவுஸ் வயர்லெஸ் டெல்லோட கீபோர்ட் மவுஸ் வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் காம்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி மானிட்டர் பார்த்திங்கன்னா ஏசரோட மானிட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேபினெட் பார்த்திங்கன்னா கேமிங் கேபினெட். இது எதோடதுன்னா ஃபாக்ஸினோட கேமிங் கேபினெட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம இதில் இந்த பிசியில் யூஸ் பண்ணக்கூடிய மொத்த பார்ட்ஸ். இது இல்லாமல் நம்ம பவர் சப்ளை யூனிட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ இந்த பிசியை எப்படி நம்ம பார்ட் பை பார்ட்டாக அசம்பிள் பண்ணணுன்றதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜிகாபைட் மதர் போர்ட் இதுதான். ஜிகாபைட் B450M DS3H வைஃபை இன்பில்ட் வைஃபையோடு இருக்கக்கூடிய அந்த மதர் போர்டு இதுதான். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா க்ரூசியலில் 500GB NVMe M2 SSD. அடுத்ததாக 8GB க்ரூசியல் ரேம் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்ததாக Ryzen 3 ப்ராசஸரை யூஸ் பண்ணுறோம். 3200G அப்படின்ற ஒரு ப்ராசஸரை யூஸ் பண்ணுறோம். இன்ஃபீல்டு வேகா கிராஃபிக்ஸ் 8 இதில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கே இந்த டெல் வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் காம்போ இருக்குது, அது நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அது பவர் சப்ளைக்கு நார்மலான ஒரு பவர் சப்ளை தான் முதல்ல யூஸ் பண்ணோம். ஆனால் அது கேபிள்ஸ்லாம் ஷார்ட்டாக இருந்ததுனால நாம் இங்கே வேறு கேபிள் யூஸ் பண்ணுறோம். அது ஃபாக்ஸினோட கேமிங் கேபினட் அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த பிசியில் மதர் போர்டில் ஒவ்வொரு பார்ட்ஸாக எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மதர் போர்டு எடுத்துக்கிறோம். மதர் போர்டு கீழே CPU ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேட் இருக்கும், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ப்ராசரை ஃபிக்ஸ் பண்ணலாம். ப்ராசரை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராசர் வந்து ஒரு பின் ப்ராசர் அப்படின்னா அதில் நிறைய பின்ஸ் இருக்கும். தெரியாத நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அது வளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பின்னை கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் ஒரு மார்க்கிங் இருக்கும். அந்த மார்க்கிங்கும் மதர் போர்டில் இருக்கிற மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். நம்ம தேவையில்லாமல் மாற்றி வச்சு ப்ரெஸ் பண்ணால் பின்ஸ் வளையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதர் போர்டும் ப்ராசரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராசரை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி இப்போது அந்த ப்ராசருக்கு மேலே ஹீட் ப்ரெஷருக்கு தான் செக் பண்ணிக்கணும். புது ப்ராசர் தான் அவங்களே ஹீட் ப்ரெஷர் போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை செகண்ட் முறை நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா ஹீட் ப்ரெஷர் நீங்கள் புதுசாக வாங்கி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ண பின்னாடி மேலே CPU ஃபேனை வச்சு அதோட ஸ்க்ரூஸை கரெக்டாக நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்க்ரூஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது டயகனலில் நம்ம ஸ்க்ரூஸை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து மற்ற ஸ்க்ரூஸை நம்ம டைட் பண்ணணும். அதில் ஓவர் டைட் ஆகக்கூடாதுன்றதுக்கு அந்த ரேச்சட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதில் ஒரு சவுண்ட் வரும். அதோட நீங்கள் ஸ்க்ரூஸ் அந்தளவுக்கு டைட் பண்ணால் போதும். டைட் பண்ண பின்னாடி ஃபேனை டைட் பண்ண பின்னாடி ஃபேனுக்கான கேபிள் இருக்கும். அதை மதர் போர்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்த ப்ராசஸாக பார்த்திங்கன்னா ரேமை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எல்லாமே டைட், எல்லா ஸ்க்ரூஸும் ப்ராப்பரான டைட்டாக பண்ணணும். நம்ம ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஃபேன் வந்து கரெக்டாக அந்த ப்ராசர் மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேன்ஸ்க்கான ஸ்க்ரூஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாலு ஸ்க்ரூஸுமே கரெக்டாக ஈவனாக ஓரளவுக்கு டைட் பண்ணுங்கள். டைட் பண்ண அப்புறம் ஃபேனுக்கான பவர் சப்ளை போர்டில் ஒரு இடத்துல கரெக்டாக பின் மார்க்கிங்கோடு இருக்கும். 2 பவர் சப்ளை இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று எது பக்கமாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேனோட அந்த மார்க்கிங் AMDன்னு வரும், அது கரெக்டாக வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பின்னாடி நம்ம அது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயர்ஸை நம்ம டேக் பண்ணிக்கலாம். ஒயர் அதிகமாக இருந்தால் ஃபேனில் போய் பட்டு அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ப்ராப்பராக அதை பின்னாடி டேக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கடுத்து தான் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மதர் போர்டுக்கான ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரேம் வந்து 4 ஸ்லாட் இருக்குது. இங்கே 8GB ரேமை நம்ம யூஸ் பண்ணுறோம். DDR4 ரேம் கரெக்டாக அந்த ஸ்லாட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் மார்க்கிங்ஸ் இருக்கும், அதுலேயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 4 ஸ்லாட் இருக்குது. விண்டோஸ் 10 யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸுக்கு 8GB ரேமாவது இருக்கணும். 4 ஸ்லாட் இருக்கிறதுனால பின்னாடி நம்ம கூட ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு மினிமமாக நம்ம 8GB ரேமாக அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம மெயினாக சொன்ன அந்த SSD M2 SSD சாலிட் ஸ்டேட் டிவைஸ் SSD வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஸ்லாட் வந்து இதிலே இருக்கும். நீங்கள் போர்டு வாங்கும்போது M2 SSD NVMe சப்போர்ட் இருக்கான்றதை நீங்கள் பார்த்து செக் பண்ணி ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினாலும் சரி நீங்கள் வச்சுக்கணும். இந்த M2 SSD இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இதோட ரீடிங் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் மூவிங் பார்ட்ஸ் இல்லாதனால சீக்கிரமாக இது போகாது, ரொம்ப நாளைக்கு இது இருக்கும். அது ரைட்டிங் ஸ்பீடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ப்ராசஸில் எந்த லேகும் இல்லாமல் இருக்கும். அதுக்குரிய அந்த ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூஸை டைட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவ்வளோதான். நம்ம கிட்டத்தட்ட நம்ம ஒரு மதர் போர்டுக்குரிய எல்லாமே இதில்
இதாகிடுச்சு. நம்ம தனியாக ஹார்ட் டிஸ்க்கு தனியாக ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. ரேம் இருக்குது, ப்ராசர் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ இந்த மதர் போர்டை கொண்டு போய் நாம் கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கேபினெட்டில் அதை அந்த பின்னாடி இருக்கிற பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக ஸ்க்ரூஸு போட்டு ரேம், ஹார்ட் டிஸ்க், ப்ராசர் எல்லாமே ஃபிட் பண்ண முன்னாடி மதர் போர்டை கொண்டு போய் கேபினெட்டுக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். கேபினெட்டில் வைக்கும்போது கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரூஸ் கரெக்டாக கீழே பேஸில் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்க்ரூஸ் பேஸில் இல்லைன்னா நம்ம அதுக்குரிய ஸ்க்ரூஸை நம்ம டைட் பண்ணிவிட்டு மதர் போர்டில் எல்லா ஸ்க்ரூஸும் செட் ஆகிற மாதிரி நம்ம முதல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நம்ம மதர் போர்டை அந்த பேஸில் வச்சு நம்ம எல்லா ஸ்க்ரூஸும் பண்ண போகிறோம். ஸ்க்ரூஸ்லாம் பண்ண பின்னாடி நம்மளோட இன்புட் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்பீக்கர் இன்புட் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பேனலோட இன்புட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஃப்ரண்ட் பேனலில் ஸ்டார்ட் பட்டன், ரீசெட் பட்டன், ஹெச்டி எல்இடி, பவர் எல்இடி, இந்த மாதிரி எல்லா கனெக்ஷன்ஸும் நம்ம மதர் போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதுக்குரிய மேனுவலில் நீங்கள் பார்க்கலாம். மேனுவலில் பார்த்து அந்த ஃப்ரண்ட் பேனலோட கனெக்ஷன்ஸ், ஒயர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பொதுவாக பவர் வரும். அதுக்கு கீழே நேராகவே ரீசெட் உரிய பவர் கேபிள் இருக்கும், பின்ஸ் இருக்கும். அதுக்கு சைடில் 2 பின் வந்து பவர் எல்இடியும் ஹார்ட் டிஸ்க் எல்இடியும் 2 எல்இடி இருக்கும். அது மாதிரி நீங்கள் மொத்தம் ஒரு 4 பேர் ஆஃப் பவர் வந்து நீங்கள் ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் யூஎஸ்பியோட ஒயர்ஸை கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ், ஃப்ரண்ட் டு பேனலில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன் ஜாக் உரிய கனெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நம்ம இப்போது இந்த கேபினட்டோட சைட் பிளேட்ஸ் அண்டு கிளாஸ் பேனல், சைடில் இருக்கக்கூடிய கிளாஸ் பிளேட் எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே முடிஞ்சு ஒரு அழகான பிசி இப்போது நம்ம கைக்கு கிடச்சிருக்குது. இதில் ஆர்ஜிபி லைட்டோட பார்க்கவே ஒரு அட்டகாசமான ஒரு பிசி இருக்குது. இந்த பிசி பார்க்க மட்டும் அழகாக இல்லாமல் இதோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய Ryzen 3 ப்ராசஸர் நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ப்ராசஸர். இன்பில்ட்டாக அதில் வேக கிராஃபிக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு மினிமமான வீடியோஸ் மற்றும் கேம்ஸ் விளையாடுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஃபிக் இன்பில்ட்டாகவே இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நாம் ஒரு நல்ல ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 8GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக இதில் M2 SSD யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு விண்டோஸ் அண்ட் OS போடும்போது அது நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மிங்காக இருக்கும். எந்த லேகுமே இல்லாமல் ஒரு பட்டர் ஸ்மூத்தான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த காம்போ கொடுக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு அட்டகாசமான ஒரு பிசியை நாமளே பில்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்கோம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதே மாதிரி உபயோகமான வீடியோக்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கணும்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். மறக்காமல் கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.